ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் மேக்ஸ் மதன் குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தினம் 5 கணிதம்ன்ற ஒரு தொடர் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 15வது காணொலி, பார்ட் 15 வீடியோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரீசனிங்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். லெட்டர் சீரிஸ்ன்ற டாபிக். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், விடுபட்ட எண்ணை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேம்னு கொடுத்துட்டு B/16 ஈக்குவல் டு D கொஸ்டின் மார்க்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பிங்கிறது நமக்கு செகண்ட் ஆல்ஃபபெட், கரெக்டுங்களா? அதாவது செகண்ட் ஆல்ஃபபெட்டில் வரும். அதை வந்து நமக்கு 16 கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு டிங்கிறது பார்த்தீங்கன்னா 4th ஆல்ஃபபெட், அதுக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2க்கு 16. இந்த 4ஐ எப்படி எழுதலாம்? நம்ம 2 ஸ்கொயர்னு எழுதலாங்களா? 2 ஸ்கொயர்னு எழுதலாங்களா? கரெக்டுங்களா? 2 ஸ்கொயரோட வேல்யூ தான் 4. நமக்கு 2க்கு தான் என்ன கொடுத்துருக்காங்க? 16 கொடுத்துருக்காங்க. அப்போ 2 ஸ்கொயருக்கு என்ன வரும்? 16 ஸ்கொயர்டுன்னு வருங்களா? 2க்கு 16னா 2 ஸ்கொயருக்கு 16 ஸ்கொயர்டு. 16 ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன? 256. கரெக்டுங்களா? 256ங்கிறதே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 2க்கு வந்து 16னா 2 ஸ்கொயருக்கு 16 ஸ்கொயர்டு. 16 ஸ்கொயர்டுங்கிறது நமக்கு 256ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நம்பர் சீரீஸ்ன்ற டாப்பிக்லேருந்து நெக்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் டேம் இந்த சீரீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 1/2, 3/5, 5/10, 7/17 கொடுத்துருக்காங்க. அதாவது நியூமரேட்டர் தொகுதியில் இருக்க நம்பர் எல்லாம் பாருங்கள். 1, 3, 5, 7 இது எல்லாமே என்ன நம்பர்? ஆட் நம்பர், ஒற்றை இலக்க எண்கள்னு சொல்லுவாங்க. அப்போ 7க்கு அப்புறம் வர ஒற்றை எண் என்ன? 9. அதாவது 1ஆல் வகுபடுற நம்பர், 1ஆலையும் தன்னாலேயும் வகுபடுற நம்பரை ப்ரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. 2ஆல் வகுபடுற நம்பரை வந்து ஈவன் நம்பர்னு சொல்லுவாங்க. 2ஆல் வகுபடாத நம்பரை தான் ஒற்றை எண்கள்னு சொல்லுவாங்க. ஸோ 9ங்கிறது வந்து 2ஆல் வகுபடாது. ஸோ நெக்ஸ்ட்டு வரப்போகிற நம்பர், நியூமரேட்டரில் வரப்போகிற நம்பர் பார்த்தீங்கன்னா 9. டினாமினேட்டர் பகுதியில் பார்த்தீங்கன்னா 2, 5, 10, 17ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். ஏன்னா நமக்கு நம்பர் வந்து நம்பரோட இடைவெளி கம்மியாக இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். 2லேருந்து 5 வரணும்னா எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கணும்? 3ன்ற நம்பரை ஆட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி 5லேருந்து 10 வரணும்னா எவ்வளோ நம்பர் ஆட் பண்ணியிருக்கணும்? 5ன்ற நம்பரை ஆட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி 10லேருந்து 17 வரணும்னா 7ன்ற நம்பரை ஆட் பண்ணியிருக்கணும். 3, 5, 7 இதெல்லாம் என்ன நம்பர்ஸ்? ஆட் நம்பர்ஸ். அடுத்தடுத்த ஆட் நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம என்ன ஆட் நம்பர் ஆட் பண்ணோம்? 9ன்ற ஆட் நம்பரை ஆட் பண்ணோம். அப்போ 17 + 9 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 26 அப்படின்றது கிடைக்கும். கரெக்டுங்களா? 17லேருந்து 9 கூட்டினோம்னா 26ன்னு கிடைக்கும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 9/26 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதே சீரீஸை நான் எப்படி மாற்றிடுறேன்? 7/17க்கு அப்புறம் நான் 9/26ன்னு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு 2 நம்பர் என்ன வரும் அப்படின்றத உங்ககிட்ட கேட்குற கொஷினாக இந்த கொஷினுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் பெல் பட்டன் இருக்கும். பெல் பட்டனை மண்டையோடு தட்டி ஆல்ன்ற பட்டனை கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் வந்து சேரும் உங்ககிட்ட. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டு போயிருங்க. அதே மாதிரி மேக்ஸ் வித் MMK டெலகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தினம் 5 கணிதம் டெலகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 டெலகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக இந்த சீரீஸை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம 15 வீடியோஸ் போட்டிருக்கோம். 15 வீடியோஸையும் பார்த்துருங்க. பார்த்துட்டு நம்ம கமெண்ட்டில் 15 அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நமக்கான தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பசில்ன்ற டாப்பிக்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். படம் 2ல் உள்ள எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. படம் 2ல் உள்ள எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துட்டு 16, 25, 36, 49 கொடுத்துட்டு 22ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டரில் இருக்க நம்பரை யூஸ் பண்ணி இன்னரில் இருக்க நம்பரை கண்டுபிடிக்கணும். ரொம்பவே சிம்பிள். இந்த அவுட்டரில் பாருங்கள் எல்லாமே ஸ்கொயர் நம்பர். ஓகேங்களா? அப்போது 16ஓட ரூட் வேல்யூ என்னன்னு பார்க்குறேன். ஓகேங்களா? 16ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 4ஓட ஸ்கொயர் வேல்யூ. 49ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 7ஓட ஸ்கொயர் வேல்யூ. 36ங்கிறது பார்த்தீங்கன்னா 6ஓட ஸ்கொயர் வேல்யூ. 25ங்கிறது பார்த்தீங்கன்னா 5ஓட ஸ்கொயர் வேல்யூ. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 4 + 6 10, 10 + 7 17, 17 + 5 22. அதை தான் நமக்கு சென்டரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே லாஜிக் தேர்ட் டயக்ராமுக்கு அப்ளிகபிள் ஆகுதான்னு பார்ப்போம். 9ங்கிறது பார்த்தீங்கன்னா 3ஓட ஸ்கொயர் வேல்யூ. அதாவது ரூட் எடுக்கிறேன், ஸ்கொயர் ரூட்டு தாங்க எடுத்திருக்கேன். 4ன்றது பார்த்தீங்கன்னா 2ஓட ரூட் வேல்யூவாக இருக்கும். 1ஓட ஸ்கொயர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 தான். 9ஓட ஸ்கொயர் வேல்யூ பார்த்தீங்கன்னா
81. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 9 + 1 10, 10 + 3 13, 13 + 2 15. அதுதான் நமக்கு சென்டரில் கொடுத்துருக்காங்க. அதே லாஜிக்கே நம்ம செகண்ட் டயக்ராமுக்கு யூஸ் பண்ணிடலாங்க. 64ங்கிறது பார்த்தீங்கன்னா 8ஓட ஸ்கொயர் வேல்யூ, 1ன்றது பார்த்தீங்கன்னா 1ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் நமக்கு 1ன்னு கிடைக்கும். 9ங்கிறது பார்த்தீங்கன்னா 3ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போது இது கூட எந்த நம்பரோட ரூட் வேல்யூ தான் நமக்கு எக்ஸில் ப்ளேஸ் பண்ணும்போது 16 கிடைக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்கள். 8 + 1 9, 9 + 3 12. அப்போது இந்த இடத்துல 4ன்னு வரணும், கரெக்டுங்களா? 4 ஆட் பண்ணும்போது நமக்கு 16 கிடைக்கணும். பட் 4ன்றதும் ஆப்ஷனில் இருக்குது. நம்ம இங்கே என்ன பண்ணோம், எல்லாத்தோட ரூட் வேல்யூ தான் இங்கே எடுத்திருக்கோம். 64ன்னு கொடுத்ததை தான் நம்ம 8ன்னு எடுத்திருக்கோம். 1ஓட ஸ்கொயர் வேல்யூ 1 தான். 3ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் நம்ம 9ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 4ன்ற நம்பர் ஆட் பண்ணோன்னா நம்ம இதோட ஸ்கொயர் வேல்யூ தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ 16 இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஏன்னா எல்லாத்தோட பர்ஃபெக்ட் ஸ்கொயரை தான் நம்ம ரூட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த கொஷினுக்கான ஆன்சர் அப்போ என்ன, 16 அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நமக்கான 4th கொஷின் பார்த்தீங்கன்னா கோடிங் டிகோடிங்கிற டாப்பிக்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க, புக்குன்றது 43, பெண்ணுங்கிறது 35, காப்பிக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். புக்கோட பிளேஸ் வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். பிங்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆல்ஃபபெட், ஓங்கிறது பார்த்தீங்கன்னா 15th ஆல்ஃபபெட், கேங்கிறது பார்த்தீங்கன்னா 11th ஆல்ஃபபெட். அப்படியே எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் 15 + 15 30, 30 + 11 41, 41 + 2 43ன்னு கிடைக்குது. இதே தான் நமக்கு பெண்ணுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பீன்றது 16, ஈங்கிறது 5, என்னங்கிறது 14. 14ஐயும் 16ஐயும் ஆட் பண்ணும்போது 30ன்னு கிடைக்கும். 5 ஆட் பண்ணும்போது 35ன்னு கிடைக்கும். ஸோ பிளேஸ் வேல்யூவை ஆட் பண்ணியிருக்காங்க. அதே இது நம்ம காப்பிக்கு யூஸ் பண்ணிடலாம். சிங்கிறது பார்த்தீங்கன்னா 3rd ஆல்ஃபபெட், ஓங்கிறது 15th ஆல்ஃபபெட், பிங்கிறது 16th ஆல்ஃபபெட், ஒய்ங்கிறது 25th ஆல்ஃபபெட். 15 + 25 40ன்னு கிடைக்கும். 40 + 16 56, 56 + 3 59 அப்படின்றதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? 56ன்றதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டேபிள் அப்படின்ற வேர்டுக்கு என்ன கோடு வரும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நமக்கான 5th கொஷின் பார்த்தீங்கன்னா கோடிங் டிகோடிங் டாப்பிக்கில் இருந்தால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க, சிங்கிறது 3, கால்ங்கிறது 28, செல்லுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம சேம் காலுக்கு பிளேஸ் வேல்யூ எழுதிடலாம். CALL, கரெக்டுங்களா? சிங்கிறது 3rd ஆல்ஃபபெட், ஏங்கிறது 1st ஆல்ஃபபெட், எல்லுங்கிறது 12th ஆல்ஃபபெட், எல்லுங்கிறது 12th ஆல்ஃபபெட். அப்படியே ஆட் பண்ணிடலாங்க எல்லாத்தையும். 12 + 12 24, 24 + 1 25, 25 + 3 28ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கான லாஜிக் என்ன, ஆல்ஃபபெட்ஸை ஆட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதே லாஜிக்கை நம்ம செல்லுக்கு யூஸ் பண்ணிடலாம். சிங்கிறது பார்த்தீங்கன்னா 3rd ஆல்ஃபபெட், ஈங்கிறது 5th ஆல்ஃபபெட், எல்லுங்கிறது 12th ஆல்ஃபபெட். அப்போ ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 12 + 12 24, 24 + 5 29, 29 + 3 32 அப்படின்றதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பென் அப்படின்றதுக்கு என்ன கோடு வரும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு காணொளியுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன் குமார். தேங்க்யூ.